சித்தர்களுடைய யோக விஞ்ஞானம், குறிப்பாக சரீர தத்துவம் 96, உடல் வாசல்கள் 9, ஆன்ம தத்துவம் 24. அதிலே பஞ்சபூதங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பஞ்சதன் மாத்திரைகள் 5 ஆக 20. அதற்கு அடுத்ததாக அந்த கரணம் என்று சொல்லக்கூடியவை 4. ஆன்ம தத்துவம் 24 4வது அந்த கரணம் என்று சொல்லக்கூடியது. இவைகள் எல்லாம் நம் உடலில் இருக்கிறதா? இந்த செய்கைகளுக்கு எப்படி நம் உடலிலே ஒற்றுமை இருக்கிறது? அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த கரணத்தில் முதலிலே வருது நம்முடைய மனம். அதனை தொடர்ந்து வருவது அறிவு. அதற்கு அடுத்ததாகிறது நினைவு. அதேபோல் நம்முடைய சித்தம், முனைப்பு, அகங்காரம், சித்தம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகள். இவைகள் அந்த கரணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. சரி, மனம் அடங்கினால், மண்மனம் எங்கு உண்டோ வாசி அங்கு உண்டு என்பது மகான்கள், குறிப்பாக அகத்தியர் பெருமானுடைய வாக்கு. மண்மனம் எங்குண்டோ வாசி அங்கு உண்டு. இந்த மனம் அடங்கினால் வாசி அடங்கும். இப்போ வாசி ஒருநிலைப்பட வேண்டும். அதனால் நம்முடைய சுய அறிவு கட்டுப்பாட்டிலே இருந்து நம்முடைய நினைவு தப்பி நம்முடைய சித்தம் தெளிவு பெற வேண்டும். யோக தத்துவத்திலே இவைகள் எல்லாம் நடைபெற வேண்டும். அந்த கரணங்கள் கட்டுப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே உணர்த்தப்பட்ட சரீர தத்துவம் 94 அந்த கரணங்கள் இவை 4. இவைகளை பற்றி இந்த நிகழ்வில் நாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம்.